ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரைவல்ஸ் தான். அது சரி, அக்கௌண்ட் வேறு மாதிரி இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நீ ஆல்ட் அக்கௌண்ட்டு, இன்றைக்கி ஆல்ட் அக்கௌண்ட் வச்சு வீடியோ பண்ணலான்ட்டு வந்துட்டேன். சரி வாங்க போகலாம். கிராஸ் போ வாங்கியிருக்கேன். கண்ணில் ஒரு தீ அதை வச்சுருந்தா அதுதான் எனக்கு ஞாபகம் வரும். மற்ற அக்கௌண்ட்லலாம் கிராஸ் போ வச்சுருந்தாங்கன்னா நல்லா விளையாடுவானுங்க. அதனால் இன்றைக்கி நம்ம கிராஸ் போ வாங்குகிறோன்ட்டான்னு வாங்கிட்டேன். ஆல்ட் அக்கௌண்ட்டில் தான் வாங்கியிருக்கேன். நான் அந்த அக்கௌண்ட்டில் எமௌண்ட் வாங்குறதுக்கு சேர்த்து வச்சிட்ருக்கேன் கீஸ். அதுக்கடுத்து கிராஸ் போ வாங்கிடலாம். கிராஸ் போ இதான் இருக்குது என்கிட்ட. நம்ம ஒரு வார்ஹான் அடிக்கிட்டு எப்போவுமே வார்ஹான் எடுத்து கிராஸ் போவோட இது பார்ப்போம். அதை எடுத்து கையில் சுற்றுவான்னு நினைக்கிறேன். என்ன சுற்றலை, அதை எடுத்து கையில் சுற்றுற மாதிரி ஒரு ஓகே. ஃபஸ்ட்டு ஹெட் ஷர்ட்டு. ஓகே, இன்னும் ஒரு ஷர்ட்டு தான். கெட் கூக்குடு ஆட்டோ. நான் எதுக்கோ வந்தேன் இந்த அக்கௌண்ட்டுக்கு, அதுக்கடுத்து இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பின்னாடி பாட்டு ஓடும், அங்கே கோயிலில் தேர் வைக்கிறாங்க கைஸ், அதனால் கொஞ்சம் அதை மட்டும் கண்டுக்காதீங்கோ. அவன் ஒரு ஹெட் ஷர்ட் அடித்தான் நாகாலி. ஓ ஷிட், என்னத்தரா யூஸ் பண்ணுற? அதாவது அவன் ஸ்னைப்பரே யூஸ் பண்ணாலும் மீன்ஸ் என்னன்னு தெரியல. நான் கிராஸ் போ யூஸ் பண்ணுறப்ப எல்லாருமே வந்து கவுண்டர் மாதிரி இது தான் எடுக்கிறானோ. எதனா கட்டானாவா தெரியல. ஒரே ஒரு அடி வாங்கிடா, தேவையில்லாமல் க்ரௌச் பண்ணுறான்டா இவன். தட் ஷுட் பி எ ஷாட். ஓகே பரவாயில்ல, இப்போ ஷாட் அடிச்சிட்டோம்ல. நேற்று வீடியோ வரல, மன்னிச்சுக்கோங்க. ஃப்ரைடேலாம் வீடியோ வரும், ஃப்ரைடேவை என்னால் எடுக்க முடியாமல் போச்சு. ஏ ப்ரோ இஸ் ஸ்பேமிங் சம்திங் கைஸ் விச் இஸ் ஏஆர். ஒரே ஒரு ஹெட் ஷாட். அடி வாங்கினானா இல்லையா தெரியல. ஹிட் மார்க்கர் விழுந்துச்சான்னு. இப்போ ஒரு ஹிட் மார்க்கர் விழுந்துச்சு. ஈஸ் யூஸிங் உசியும் சேர்த்து யூஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஆனால் சவுண்டு சுத்தமாக வரல. ஒரே ஒரு ஷாட். ஓகே, இன்னும் ஒரு ஷாட் வாங்கினா அந்த தலைவர் செத்து போயிடுவார். தம்பி, இது ப்ராஜெக்ட் ஏல பண்ணுப்பா. நீங்கள் கட்டானா ஸ்பேம் பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது. ப்ராஜெக்ட் ஏல பண்ண பார்த்துட்டு என்ன யூஸ் பண்ணுறான் பாருங்க. அதாவது ஆமுக்கு பதிலாக அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவன் ஏதோ யூஸ் பண்ணுறான்னு மட்டும் தெரியுது. என் பக்கத்தில் தான் வர ட்ரை பண்ணுறான். இல்லையா, ஸ்னைப்பர் தான் யூஸ் பண்ணுறான். ஓகே, ஒரு மீலி ஹிட்டு. எஸ், கிராஸ் போ இஸ் ஹெல்லா ப்ரோக்கன். ஓகே ப்ரோ இஸ் ஒன் ஷாட் நவ். ஹேண்ட் கன் ஷூட் ரெண்டு ஹிம். மேபி ஒரே ஒரு ஹேண்ட் கன் ஷாட் மட்டும் வாங்கிக்கப்பா, அவ்வளோதான். ஏன்னா அவன்ட்டு ஆல்ரெடி ஃபிஸ்டில் அடி வாங்கிட்டான். வார்கானை போட்டுட்டேன்னா ஆல்ரெடி. ப்ரோ அதனால் ஆர்பிஜியா பரவாயில்ல. ஆர்பிஜி இது அகென்ஸ்டாக யூஸ் பண்ணலாம். ஆர்பிஜி யூஸர்ஸ்க்கு அகென்ஸ்டாக யூஸ் பண்ண கிராஸ்போ. ஏ ப்ரோஸ், ஒன் ஹெட்ஷாட், ஒரே ஒரு ஹெட்ஷாட் வாங்கிக்க ப்ரோ. ஐயோ டே, நிறைய பண்ணாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன்டா. கெட் திஸ் ஒன். ஓகே ப்ரோஸ். ஷா அந்த அதுக்கடுத்து இன்னும் ஒரு ஷாட் இல்லை, டேரெக்டாக ஹெட் ஷாட் வாங்கியிருந்தானா காலியாக இருப்பான். பட் வி ஆர் அபவுட் டு வின் கைஸ். வின் பண்ணிட்டு அவன்கிட்ட அமௌண்ட் போடுறேன். ஓகே watch out. ஓகே, நல்லா ஸ்பீடு பயங்கரமாக இருக்குது இதில்.
Bro, even the RPG itself couldn't save you, bro. Okay, bro, it's one shot. We got a lock in, bro. ஒரே ஒரு ஷாட் வாங்கிக்க. Holy blood. Let's become toxic. Bro left. யார்கிட்ட கொண்டா என்னால் எவ்வளோ டாக்ஸி ஆகணும் இருந்துக்கலாம். ஃபிஸ்டே போதுமா இதுக்கு? ஓகே, லெட்ஸ் கோ. நம்ம பாதியில் வார்ஹான் போட்டுக்கலாம். ஓகே, இனிமே பார்த்துட்டேன் ஒரு அது பிக்சல் ஸ்னைப்பரா? ஸ்கின் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். இல்லை, ஓகே, ஒரு ரவுண்ட் அவுட் ஆகிட்டேன். எனக்கு தான் அவுட் ஆனான்னு நினைக்கிறேன். டேய் இன்வெர்ட் பார்த்துக்கலாம். ஓகே, இதில் ஸ்கோப் வச்சாலும் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக தெரியலை ப்ரோ. ஒரு ஹெட்ஷாட் வாங்கிக்கிட்டானா நல்லாயிருக்கும். அவன் எனக்கு ஒரே ஒரு பாடி ஷாட் அடிக்கணும். ஓகே, ஒன்லி ஒன் பாடி ஷாட் பாய்ஸ். அடச்சி அடிக்கல. அவுட் ஆகிடுவோமோ? பார்த்துக்கலாம். இந்த டைம் நான் லாக்இன் பண்ணிட்டேன். மூமெண்ட்லாம் பயங்கரமாக இருக்க போகுது. இனிமேட்டு பிளட் இஸ் நாட் சர்வைவிங் டுடே. ஓடு 2 ஹெட்ஷாட்டு. இப்போதான் புரியுது ஏன் கிராஸ் போ ஹேட்டர்ஸ்னு. கிராஸ் போக்குன்னு ஹேட்டர்ஸே இருக்காங்க தனியாக. நான் கூட ஸ்னைப்பருக்கு இல்லை ஆட்டோ ஷூட்டு தான் ஹேட்டர்ஸ் இருக்காங்கன்னு நினச்சேன். இப்போ தான் தெரியுது கிராஸ் போக்கே ஹேட்டர்ஸ் இருக்காங்க. ஒரு ஷாட்டாவது அடிடா இதுக்கப்புறம். ஐயா, blood is gone. நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. நம்ம எனிமையை பார்த்தா வார்ஹான் ஊதிடலாம். ப்ரோ லெஃப்ட். ஓ நோ, ப்ரோ இஸ் யூஸிங் ஆர்பிஜி. பட் ஈவன் தோ டிடிபிஜி காண்ட் சேவ் ப்ரோ. பாய். ஏன்டா டிடிபிஜி எடா யூஸ் பண்ணுற? சாப்பிடா, அவங்களுக்கு வேணும்டா அதெல்லாம். ப்ரோ கைஸ், என் ஃப்ரெண்டு தான் கால் பண்ணியிருந்தான். போன மேட்ச் அதனால் போயிடுச்சு. நான் ரேங்க்குக்கு போகிறதுக்கு லெவல் வர போகிறேன். இன்னும் ஒரு லெவல் தான். ஓகே ப்ரோ, நீ தானே லீட்ரு. அவனை பண்ணிட்டான். இந்த டைம் நம்மக்கிட்ட கிராஸ் போ இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஃப்ளேம் போகலாம், செகண்ட் ஷாட்கன் போகலாம், தேர்ட் ஸ்னைப்பர் போகலாம். மேப்பை பொறுத்து தான் போகணும். இது கேன்சல் ஆயிடுச்சா? பரவாயில்ல, திரும்ப போகலாம். செம ஸ்பீடாக இருக்குது மேட்ச் மேக்கிங். இப்போ முன்னாடியே வந்துச்சு இந்த அப்டேட்டு. இருந்தாலும் சொல்கிறேன், தெரியாது உங்களுக்கு. அரீனா எனக்கு அரீனா தான் வேணும், வேறு மேப் வேணாம். ஓகே கைஸ், கெஸ் வாட்?
இவனை தான் எடுத்தாகணும். இருங்க கைஸ், இப்போ பாருங்க என்ன பாரு. இதோட பவர் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். தெரியாதவங்க பார்த்து கற்றுக்கோங்க. இதை பாருங்க, ஓகே ஒரு ஷாட் அடிச்சாச்சு. அது யாரு? என் ஃப்ரெண்டா? இல்லை. ஓகே ப்ரோ, அடிக்கும் ப்ரோ. ஓகே ப்ரோ இஸ் ஒன் ஷாட். ஐயோ ஒச்சி. பரவாயில்ல, ஒரு மேட்ச் தானே போச்சு, பார்த்துக்கலாம். அங்கே 2 ஸ்னைப்பர் இருக்கானோ, அவன் 2 பேர் அது எதிர்த்து நான் என்ன பண்ணுறது? அவன் ஸ்டார்டிங்கில் அடிச்சிட்டான்டா ஹெட் ஷாட்டு. தலைவரை பாருங்க என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருக்காருன்னு. ஷாட் கன்னா எங்கே அடிக்கிறாருன்னு. ரீலோட் ஆகிட்டு இருக்குதான், அவனுங்க முடிச்சிட்டானுங்க. தகவல் ஒன்ற முடியலடா. ஃபஸ்ட்டு இருடா பிக்சல் ஸ்னைப்பரு. அந்த பிக்சல் ஸ்னைப்பரை முடிப்போம் ஃபஸ்ட்டு. ப்ரோ டை. ஓகே ஒருத்தனை முடிச்சாச்சு. இன்னொருத்தானே என் ஃப்ரெண்டு ஆல்ரெடி முடிச்சிட்டான். என் ஃப்ரெண்டு லாக்கிங் பண்ணிட்டான் போல. சொன்னானே லாக்கிங் பண்ணுறான். உண்மையாலுமே இந்த 3rd பர்சன் பயங்கரமாக இருக்குது. அதாவது உங்கள் கேரக்டர் தெரியாமலே நீங்கள் அடிக்கலாம். என் ஃப்ரெண்டு 2 பேரையுமே முடிச்சிட்டான் ப்ரோ. தெரிய விட்டப்போ தனியாக போய் சம்பவம் பண்ணியிருக்காரு. அந்த மேட்சும் போனது பிறகு இன்னொரு மேட்ச் போகலான்ட்டு வந்திருக்கோம். ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஜாயின் பண்ணியிருந்தேன் அவனை. நான் இவ்வளோ நேரம் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ தான் ஆன் பண்ணேன், கால் பண்ணான் ஜாயின் பண்ண சொல்லி. இந்த மேட்ச் அது ஒழுங்காக போதான்னு பார்ப்போம். ஓகே அரியனாக்கு தான் ஓட் பண்ணியிருக்காங்க. 3 பேர் அரியனாக்கு 100% ஓட்டு போயிடுச்சு. ஓகே ஃப்ளேமு சைத்து லெட்ஸ் கோ. இன்றைக்கி இந்த கலர் இருக்குது. ஃப்ளேம் த்ரோரு பிடிச்ச மாதிரி அவன் கலர் மாறிக்கிறான். அது நான் போட்டு விட்ட ரேப்பு தான் காரணம். டே கட்டானா வச்சுருக்கீங்க பார்த்தீங்களாடா, உங்களை எந்த ஜென்மத்திலடா சேர்க்குறது? டே அப்புறம் செத்தேன் கொடுத்துட்டாங்கயா ப்ரோ. முன்னையும் ப்ரோ அப்படி முடிச்சிட்டான். இல்லை இன்னும் முடிக்கல ப்ரோ. நம்பிதான் ப்ரோ டீமே இருக்கு. இன்னும் ஒரு ஷாட் அவ்வளோதான் ப்ரோ. பரவாயில்ல, திரும்ப ஃப்ளேம் போகலாம். லாஸ்ட் மேட்ச்சு ஆப்போனண்ட்டுக்கு லக்கியாக போயிடுச்சு. மாலி பிங்கு ஓவராக இருக்காட்டுக்கு. இல்லையே பிங்குலாம் நல்லா தானே இருக்கு. எங்கடா இருக்க? அங்கே இருக்காண்ணா. டே ஃப்ளேம் பட்டன் அழுத்தாம என்னடா அழுத்திட்டு இருக்க? ப்ரோ கேட்டு கூப்பிடு படி. அவ்வளோதான். ஒருத்தானுக்காலே இன்னொருத்தானே என் ஃப்ரெண்டு முடிச்சிட்டான். இந்த ஒரு மேட்ச் மட்டும் யூஸ் பண்ணிப்போம் ஃப்ளேமு. நெக்ஸ்ட் மேட்ச் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் மேட்ச்னால் நெக்ஸ்ட் ரவுண்டு. ப்ரோ ஆர்பிஜி வேணாம், வன்முறையை கையாளுங்கள். ஓகே அவன் செத்துருவானே, நேரம் செத்துருக்கணும் அவன். ஓகே நைஃப் வச்சு போட்டு தள்ளிவிட்டான். பார்த்துக்கலாம்.
ஆர்பிஜியே ஸ்பேம் பண்ணுறானோயா. ஓகே, we are in our third person now. ஓகே, ஒருத்தனை காலி பண்ணியாச்சு. இன்னொருத்தனை காலி பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஹெட்ஷாட்ரா, அது எப்படி அடிக்காமல் போச்சு? சீ சே இன்னொன்று பார்த்துக்கலாம். இங்கே ஒருத்தன் வந்தான், அவனை காணும். இப்போ அவன் லீவ் பண்ணிட்டான். ப்ரோ சம்டைம்ஸ் இது நம்மளுக்கு பிரச்சனை தான் வச்சு தரும். இந்த இது பின்னாடி போயிட்டான்னா அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. என்ன அவன் செத்து போயிட்டான், அவனும் லீவ் பண்ணிட்டான். ரேஜ் குயிட்டட் ப்ரோ. ஐயா நெக்ஸ்ட் மேட்ச். இன்னும் நான் எத்தனை ஜெயிக்கணும்? ஒரு 7 மேட்ச் ஜெயிக்கணும். 7 இல்லை 12. என் ஃப்ரெண்ட் வந்து 50க்கு வந்து அவன் ஆல்ட்டு அவ்வளோ நேரம் ஃபார்ம் பண்ணியிருக்கிறான். 50க்கு வந்து 50 லாஸ்ட் மைல் ஸ்டோன், அதுக்கு வந்து அதில் 30 வந்துட்டான். அவனுக்கு இன்னும் 20 தான் இருக்குது. எனக்கு எவ்வளவோ இருக்குது இன்னும். அவனுக்கு அவ்வளோ நேரம் டைம் கிடச்சிது. அதுவும் முக்கியமாக அவன் ஆல்ட் அக்கௌண்ட் வேறு யூஸ் பண்ண முடிஞ்சுது. அதனால் டிவியில் ஜாயினே பண்ண முடியலை. நம்ம ஃபஸ்ட்டு ரவுண்ட் எப்போவுமே ஃப்ளேம் த்ரோவர் போயிடுவோம். தேர்ட் பர்சனில் ஃப்ளேம் த்ரோவர் எனக்கு வரல, அதனால் நான் யூஸ் பண்ணல தேர்ட் பர்சனுக்கு. நீங்கள் ஏன் அந்த இடத்துல தேவையில்லாமல் ஜம்ப் பேட் போட்டிங்க எனக்கு இப்போ கூட தெரியலடா. எஸ் டேகர்ஸ்லாம் ஸ்பேம் பண்ணுறவனுங்க இருக்கானுங்க. ஓகே மாலி இல்லை என் ஃப்ரெண்டோட மாலி தான். ஜஸ்ட் மிஸ். அடிச்சிருந்தாலும் அடிச்சிருப்பான். சிக்மா ரோப்ளாக்ஸ் பிளேயர். நைஸ். இந்த ஈஸி குயிக் அட்டாக் ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கு காரணங்கள்லாம் இருக்குது தம்பி. டேகர் ஸ்பேமர்ஸ். ஓகே, இன்னும் ஒருத்தான் என் ஃப்ரெண்டு காலி பண்ணிட்டான். ஓகே, போட மேட்ச் ரெக்கார்டு பண்ணல, அதாவது நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக வருது. ஓ ஷீட் பரவாயில்ல, ஷீட்டாக இருந்தாலும் ஓகே என் ஃப்ரெண்டு முடிச்சிட்டான். We are still good boys. இதோட நெக்ஸ்ட் மேட்ச் போகலாம். இதை நிறுத்திட்டு அடுத்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண போகிறேன் கொஞ்ச நேரத்தில். இந்த மேட்ச் முடிஞ்சதுமே நிறுத்திடுவேன். அதுக்கு அடுத்த மேட்ச்சுக்கு போயிடலாம் நம்ம. அரேனா ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம ஃப்ளேம் மூக்கு விட்ருவோம். ஃப்ளேம் எடுத்துகிட்டு போயிடலாம். என் ஃப்ரெண்டு என்ன வச்சுருக்கான் ப்ரோ? என்ன ப்ரோ வச்சுருக்க? என்ன பார்க்குறேன் நான் அப்படியே மிதக்குறேன். ப்ரோ 4LC மணால் என் ஃப்ரெண்டு முடிச்சிட்டான். அவனையும் நம்ம டேமேஜ் பண்ணுறது என் ஃப்ரெண்டு வேலை, அதை முடிக்கிறது அவ்வளோதான் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். நான் டேமேஜ் பண்ணுவான், நான் முடிச்சிடுவேன். நம்ம சேனல் க்ரோ ஆச்சுன்னா நான் வந்து கிளான் ரெடி பண்ணலான் இருக்கேன். ஓகே 4LC மணால் முடிச்சிட்டோம். ஆனால் 4LC கிளானே இல்லை. ஓகே, போத் ஆஃப் தேம் ஆர் கோயிங் நைஃப் கைஸ். ராஜன்
இப்போதைக்கு ஃப்ளேமே போகலாம். இவங்கள்ட்ட ஃப்ளேம் ஒர்க் ஆகுது இவனோட்ட. ஸ்பேமரா ஏடா நீ ஃபஸ்ட்டு ரவுண்டு ஆர்பிஜி எடுத்த லட்சம் பற்றி எனக்கு தெரியாதா? ஓகே 4LC மணலை முடிச்சிட்டோம். இதெல்லாம் மணல் வியாபாரியாக இருப்பானோ தெரியல. தப்பிச்சிக்கிட்டே இருக்காதரா தம்பி. ஃப்ளேம் ப்ரோ ஒரு பவருப்பா. மாஸ்டா இருக்கா? டென்ஷன் ஆகிருப்பான். இவனோட நல்லாவே ஃப்ளேம் ப்ரோ ஒர்க் ஆகுது கைஸ். பட் தே ஆர் நாட் லுக்கிங் லைக் கிவ் அப். ஓகே ப்ரோ அவ்வளோதான், முடிச்சாச்சு. மணலை முடிச்சாச்சு. ஆர்பிஜி ஸ்பேமர்ஸ். இந்த ஷார்ட் கன் செம்ம டேமேஜ் பண்ணுதில்ல. எங்கடா போனேன்? அவ்வளோதான் 4LC மணலை முடிச்சாச்சு. சாந்தா பாய் ப்ரோ. பிளட் பாய். அவ்வளோதான், ராஜனியும் முடிச்சாச்சு, மணலையும் முடிச்சாச்சு. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளலாம். பை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.